السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் மாளிகாவத்த கிளை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தின் பெண்களுக்கான விசேட தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் ஒன்று கொள்ளிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் காலையில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தாய்களை வைத்து நாங்கள் வகுப்புகளை நடத்தவிருக்கிறோம். இந்த வகுப்புகளில் மார்க்க அடிப்படையில் பல செய்திகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவது வாரமாக இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு வார காலத்திற்கு திருக்குர்ஆனுடைய விளக்க உரை தஃப்சீரை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். தஃப்சீர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தஃப்சீர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விளக்கமாக நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வது. குர்ஆனுக்கு பலவிதமான தஃப்சீர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தஃப்சீர் விளக்கம் இருந்தால் தான் குர்ஆன்களுக்கு விளங்கலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தஃப்சீர் எழுதியிருக்கிறார். ரொம்ப சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தஃப்சீரா இருக்குது. இன்னும் தபரி அவர்கள், பைலாவி என்று சொல்லி இன்னும் பல பேர் அவர்களுடைய காலத்துல அவங்க குர்ஆன் வசனங்களை எப்படி விளங்கணும் என்ற அடிப்படையில தஃப்சீர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனா முஸ்லிம் சமூகத்துல உள்ளவங்க இதனூடாக என்ன கருத்தை சொல்ல வர்றாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸை நாங்கள் விளங்குவதாக இருந்தால், குறிப்பாக குர்ஆனை நாங்கள் விளங்குவதாக இருந்தால் தஃப்சீர் விளக்கம் இல்லாமல் எங்களுக்கு விளங்க முடியாது என்ற ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. அது சரியான கருத்தான்றதை நாங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனம் ஒன்று நாங்கள் விளங்குறோம், ஓதினால் அது விளங்கக்கூடிய நிலையில குர்ஆன் வசனம் இருக்குதா இல்லையா? தஃப்சீர் இருந்தால் மாத்திரம்தான் குர்ஆன் விளங்குமா? பொதுமக்களுக்கு குர்ஆனை அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தால் விளங்கிக் கொள்ள முடியாதா? அல்லது அரபு தெரிந்தவர்கள் அரபியால் ஓதும் போது மாத்திரமே குர்ஆனை விளங்க கொள்ள முடியுமா முடியாதா? இது போன்ற விஷயங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப இதை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏண்டா இந்த குர்ஆன் என்பது முழு மனித சமூகத்திற்காகவும் அருளப்பட்ட ஒரு வேதமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு குர்ஆனை அருளி இருக்கிறான். ஹுதல் லின்னாஸ், நேர்வழி காட்டுவதற்காக. நேர்வழி யாருக்கு? லின்னாஸ், மனிதர்களுக்கு. மனிதர்களுக்கு நேர்வழி என்று சொன்னா எல்லா மனிதர்களும் அந்த நேர்வழியை விளங்கணுமா இல்லையா? முஸ்லிமும் நேர்வழியை விளங்கணும், காஃபிரும் விளங்கணும். முஸ்லிம்க்கு என்ன சட்டம் போடுறாங்க? தஃப்சீர் கலை இருந்தால் தான் குர்ஆனை விளங்கலாம், தஃப்சீரோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குர்ஆன் விளங்கும் என்று போடுறாங்க. நமக்கு தானே தஃப்சீர் விஷயம் எல்லாம் இருக்குது, காஃபிருக்கு இருக்குதா? இல்ல. அப்ப 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்ற முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். எப்ப மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று வருதோ, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும், அரபிகளுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக குர்ஆன் இருக்கும். எப்படி நேர்வழி காட்டும்? ஒரு மௌலவி இருந்து வசனத்தை விளங்கப்படுத்தினாதான் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொன்னானா? இல்ல. அந்த வசனத்துல தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாக சொல்லும். வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டும். குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற டெஃபினிஷன். இவ்வளவு டெஃபினிஷன் உள்ள குர்ஆன தஃப்சீர் விளக்கம் இருந்தா மட்டும்தான் விளங்குமா? இல்ல. நேரடியாகவே விளங்கலாமா இல்லையா? விளங்கலாம்.
இதே மாதிரி ஒரு வசனம் 14வது அத்தியாயத்துல 52வது வசனத்துல ஹாதா பலாஉல் லின்னாஸ், இந்த குர்ஆன் முழு மனித சமூகத்தையும் சென்றடைய வேண்டும் என்று சொல்வார்கள். மொத்த சமூகத்துக்கும் சென்றடையணும் என்று சொன்னா இந்த மொத்த சமூகத்தில் உள்ளவங்களும் அது பார்த்தா விளங்கக்கூடியதா இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்ப என்ன மாதிரி காட்டுறாங்கன்னு சொன்னா குர்ஆனை நேரடியா பார்த்தா விளங்காது, அது எங்களுக்கு சிரமமானது, புரிந்து கொள்வதற்கு பலவிதமான கலைகளை நாங்கள் படித்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட 14-15 விதமான கலைகளை நாங்கள் கற்றிருக்க வேண்டுமா. அரபு மொழி, அதுல லுகத்து, நஹ்வு, மொழி, கிராமர், இலக்கணம், இலக்கியம், கவிதையுடைய சில விஷயங்கள், அதே போன்று ஹதீஸ், உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ், இந்த மாதிரி பல விஷயங்கள், பலவிதமான கலைகளை தெரிந்து குர்ஆனை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு குர்ஆன் விளங்கும் என்றாங்க. இந்த முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய இந்த நிபந்தனைகளை ஹுதல்லின்னாஸ் என்ற வகையில முஸ்லிம் அல்லாதவனுக்கு போட்டா அவனுக்கு ஒண்ணுமே விளங்காதப்ப, அவனுக்கு தஃப்சீர் என்ற வார்த்தையே தெரியாது. எப்படி அப்ப தஃப்சீர் இருந்தா தான் அல்லது அந்த கலையை படிச்சாதான் குர்ஆன் விளங்கும் என்று சொல்லலாம்? அப்படி இருந்தா அல்லாஹ் இப்படி சொல்லுவானா எல்லாருக்கும் விளங்கும் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எப்படி சொல்றான் என்று பாருங்க. 54வது அத்தியாயத்துல 17, 22, 32, 40 4 வசனங்கள் ஒரே மாதிரி. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி, இந்த குர்ஆனை நாங்கள் விளங்குவதற்கு எளிதாக்கி வைத்திருக்கிறோம். ஃபஅல் மின் முத்தகிர், உங்களில் விளங்குபவர்கள் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை விளங்குறதுக்கு லேசாக்கி இருக்கிறேன் என்றான் அல்லாஹ். விளங்குற ஆட்கள் யாரும் இல்லையான்னு கேட்கிறான். 4 இடத்துல திருப்பி யாருக்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான்? மக்கத்து காஃபிர்களிடம் கேட்கிறான். மக்கத்து காஃபிர்கள் முஸ்லிம்களா? இல்ல, அரபிகளா இருந்தாங்க. அரபி பேசக்கூடிய முஸ்லிம் இல்லாத ஒருவனுக்கு கூட குர்ஆன் வசனத்தை சிந்திச்ச உடனே விளங்கக்கூடிய அளவுக்கு லேசாக்கி தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். கஷ்டமா அல்லாஹ் தந்தானா? பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இலக்கிய நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தரத்தில் உயர்ந்ததாக இருந்தால் அது விளங்கி கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப தமிழ் மொழியில உள்ள இலக்கிய நூட்கள் அது எல்லாத்தையும் சரளமா ஒரு பாமரனுக்கு விளங்கக்கூடிய விதத்துல அமைந்திருக்குமா? கற்க கசடர கற்றதை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்றும் போது தமிழ் பேசக்கூடியவர்களுக்கே அதுக்கு ஒரு விளக்கம் உண்டு, எளிதா கொடுத்தா தான் விளங்கும். கற்றதை கற்ற பின் நிற்க அதற்கு தக, படிக்கிறாயா படி, ஒழுங்கா படி, படிச்ச படி வாழு, இதான் அர்த்தம். அதை எளிமையா சொல்லி கொடுக்கணும். இன்னும் பல புராதன நூட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் எழுத்தே வாசிக்கிறாது, எங்களுக்கு எழுத்துல மாற்றம் அடைஞ்சிருக்குது, பலவிதமான வித்தியாசங்கள் நடந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இலக்கியத்துல உயர்ந்த தரத்தை காட்டுவதற்காகவே மொழியினடைய கஷ்டமாக்குவாங்க. இது எல்லா இடத்துலையும் உள்ளது. கஷ்டமா இருக்கும், மொழி நட கஷ்டம், ஆனா தரத்தில் உயர்ந்ததா இருக்கும். மக்கள் அதை லேசா நெருங்க மாட்டாங்க. குர்ஆனுடைய இலக்கியம் உயர்ந்த தரத்தில் இருக்குதா இல்லையா? உயர்ந்த தரம், ஹை குவாலிட்டி லிட்ரேச்சர், கிராமர் குர்ஆன்ல. இன்னும் சொல்ல போனால் அரபு மக்கள் இலக்கிய நூட்கள் என்று எதையுமே வச்சிருக்கல, இலக்கணத்துக்கு நூட்கள் என்று எதுவும் வச்சிருக்கல, லிட்ரேச்சருக்கும் வச்சிருக்கல, கிராமருக்கும் வச்சிருக்கல. கவிதைகளை தான் சொல்லி எழுதி தொங்க விடுவாங்க. சபுல் முஅல்லகாத் என்று 7 கவிதைகளை அவங்க காபால என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? தொங்க விடப்பட்ட நிலையில் வைத்திருந்தார்கள். 7 கவிதைகள் காபால சிறந்த நடையில், மொழி நடையில் உள்ள கவிதைகளை தொங்க விடுவார்கள். அந்த பழக்கம் ஜாயிலியா மக்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா இலக்கிய நூட்களா எதையும் வச்சிருக்கல. குர்ஆன் அருளப்பட்ட பிறகுதான் அரபு மொழிக்கே இலக்கண நூல் ஒன்று உருவாகுது. இலக்கண நூல் குர்ஆன் தான். அப்ப குர்ஆன் எந்த அளவுக்கு உயர்ந்த தரத்துல இருக்கும்? இலக்கணத்துல, கிராமர்ல, இலக்கியத்துல, லிட்ரேச்சர்ல எப்படி இருக்கும்? எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களே குர்ஆன் வசனங்களை கேட்ட உடனே. என்ன வசனம் இது, என்ன தரம் இது, எங்களுக்கு தான் கணக்கு இல்லாம இருக்குது. நாங்கெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஓதுறதே ஒரு சோம்பேறித்தனமா தான் ஓதுறது, ஆர்வமா ஓதுறமா இல்லை. அப்ப நமக்கு கணக்கு இல்லை. ஆனா அந்த மொழி பற்றுள்ள, மொழி வெறி பிடித்தவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்துல.
அவங்க குர்ஆனுடைய தரத்தை பார்த்து வியப்படைஞ்சாங்க. மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு, நாங்க எழுதுற கவிதைகளை ஏப்பம் விட்டு சாப்பிடுற அளவுக்கு என்ன மாதிரி இலக்கணமா இருக்குது என்றாங்க. ஆனா அது இறைவனுடைய புத்தகம் என்றதனால இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் உயர்ந்த தரத்தில் வைத்து அனைவரும் விளங்கக்கூடியதாகவும் அல்ல வைக்கிறான். பொதுவா இது கன்ட்ரடிக்ஷனா வரும். உயர்ந்த தரத்துல இலக்கணம் இருந்தா இலக்கியம் இருந்தா மக்களுக்கு விளங்காது, மக்களுக்கு விளங்கினா உயர்ந்த தரம் இருக்காது. இப்போ ஒரு பாட்டு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போயிட்டு கல்யாணம் தான் கட்டி கொள்ளலாமா? ஒரு பார்க்கும் போதே தரம் குறைஞ்சதா தான் இருக்குது. அந்த இப்ப வார பாட்டுகள் எல்லாம் ஒரு பாட்டு மாதிரி இருக்குதா? சக்கட புக்கட சக்கட புக்கட சக்கட புக்கடன்னு சத்தம் தான் கேட்கும், ஒரு கருத்து இருக்காது. இப்ப நான் இசையை ஆதரிக்கல, ஆனா ஒரு 50கள்ல 60கள்ல 70கள்ல 80கள்ல வந்த பாட்டுகள்ல ஏதாவது ஒரு கருத்து எடுக்கலாம். எப்ப கேட்டாலும் அந்த கருத்தொண்டு சரி மக்களுக்கு இருக்கும். இப்ப கருத்தும் இல்லை, ஆனா தர லோக்கல்ல கொடுக்குறான். என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி பாட்டுகள்ல அந்த பாடல்களை சுவையை ஊட்டணும் என்ற பேர்ல, நவீன கால மக்களுக்கு விளங்கணும் என்ற பேர்ல கண்டதையும் என்ன செய்யறான், பாடல்கள்ல போடுறான். அப்படி இருக்கக்கூடியது தரம் குறைஞ்சதை எங்களுக்கு விளங்குது. சிங்களத்துல ஒரு பாட்டு எழுதினான், அது ஒரு 10-20 வருஷம் ஆகுது. சிறி சங்கபோதி மாளிகாவே தீமா தெக்க பனி ஹனக்கட்ட பெட்டது அல்ல பந்த ரங்க விந்த உண்ட குண்டலாம சித்த பந்த கால மாளிகாவே இந்த கிந்தது சொய அனுமோன்னு ஒரு பாட்டு இருக்குது. அல்ல பந்த ரங்க விந்த இந்த மிந்த கிந்த கித்த என்னடா சொல்றீங்க நீங்க? அது ரெப் பண்றான், தரத்தை கொடுக்க பாக்குறான், கொடுக்க முடியல. மக்களுக்கு ஏதாவது ஒன்று விளங்குறதுன்னு பார்த்தா விளங்கவும் செய்தில சிலதுக்கு தரமும் இல்ல விளக்கமும் இல்லாத அளவுக்கு பாடல்கள் அமைக்கிறான். இந்த பாடல்கள் இதுகள்ல தான் எல்லாம் இலக்கியம் இலக்கணம் எல்லாம் வரும். கவிதைகள்ல புத்தகங்கள்ல தான் அதெல்லாம் வச்சு அதை வச்சுதான் அளப்பாங்க, அதுகள்ல இல்ல. ஆனா குர்ஆன் என்பது இவங்களோட இந்த கீழ்த்தரமான மட்டமான பாடல்களோட நான் ஒப்பிட்டு பேசல, புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். மிக மிக உயர்ந்த தரம், இலக்கணமும் உயர்ந்தது, இலக்கியமும் உயர்ந்தது, அனைவரும் விளங்கக்கூடியது. விளங்கக்கூடியதுன்னா சும்மா விளங்குறது இல்லை. நான் ஒரு புத்தகத்தை எழுதி எல்லாருக்கும் விளங்குது தானே வாசிங்கன்னு சும்மா இருப்பேன். புத்தகத்தை கையில கொடுத்து படிச்சிங்களா விளங்கிச்சா, படிச்சிங்களா விளங்கிச்சா, சிந்திச்சு பார்த்தீங்களா, என்ற வார்த்தைகளை சிந்திச்சு பார்த்தீங்களா விளங்கிச்சா, என்ற சிறுகதை அல்லது தொடர்கதை நன்றாக இருந்ததா, எழுத்து வடிவம் நன்றாக இருந்ததான்னு கேட்டு கேட்டு இருப்பேனா? சில நேரம் எனக்கே விளங்கும், கொஞ்சம் லோக்கல் தரங்கள் இருக்கத்தான் செய்யும். எழுதி முடிச்சுட்டோம் கொடுத்துருவோம்னு கொடுத்துருவோம். கட்டுரை எழுதினா நாங்க கட்டுரை எழுதி திரும்ப ரிப்பீட் பண்ணி வாசிச்சு பார்க்கறதும் இல்லை. ஏண்டா நமக்கே தெரியும் வாசிச்சா முக்க போட்டு இருப்போம் என்றது விளங்கும். உடனே எழுதினதை என்ன செய்வோம், கையை மாத்த தான் பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி நிலையில அல்லாஹ் என்ன கேட்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி, விளங்குறதுக்கு லேசாக்கி இருக்கிறோம், விளங்குபவர்கள் இல்லையா? 19வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக, நபியே இந்த குர்ஆனை உம்முடைய மொழியில், நபியுடைய மொழியில் இலேசாக்கி வைத்துள்ளோம். ரசூலோட மொழி எது? அரபு. ரசூலா எழுத படிக்க தெரிஞ்சவரா? எழுத்த எழுதி வாசிக்க தெரியுமா? உதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாவுடைய பேரை அந்த ஒப்பந்தம் செய்யும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ்னு போட்டிருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதுக்கும் காஃபிர்களுக்கு அந்த மக்கத்து குறைஷிகளுக்கு மத்தியிலான உடன்படிக்கை. அவங்க இந்த முகமது ரசூலுல்லாஹ்ன்றதை வெட்ட சொல்றாங்க. உங்களை முகமது ரசூலுல்லாஹ்னு நாங்க ஏத்துக்கொண்டு இருந்தா இந்த பஞ்சாயத்து வராதே, நாங்க தான் ரசூலுல்லாஹ்வை உங்களை ஏத்துக்கொள்ளலையே, நீங்க அப்துல்லாட மகன் முகமது என்று எழுதுங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, பக்கத்துல அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் பேர் இருக்கிற இடத்த அழிங்கன்றாங்க, என் பேரை அழிங்க. அவர் சொல்றாரு, அழிக்க முடியாது, உங்களோட பேரை நான் அழிக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தை எனக்கு கையால் அழிக்க இயலாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என் பேர் இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் அழிக்கிறேன்ன்றாங்க. அந்த அளவுக்கு பேரை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களோட மொழியில நாங்க லேசாக்கி இருக்கிறோம். எதுக்கு? நபி வந்து அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துறதா இருந்தா லேசான ஒரு இலக்கணத்துல இலக்கியத்துல லேசான மொழி நடையில கொடுத்தா தான் லேசா இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க படிக்கலையே வாசிக்கலையே.
அல்லாஹ் சொல்றான், லிதுபஷ்ஷிர பிஹில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்வதற்கும், வதுந்திர பிஹி கௌமன் லுத்தா, யாரெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை அந்த சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவும் இந்த குர்ஆனை நாங்கள் தந்திருக்கிறோம். பாவிகளுக்கு எச்சரிக்கை செய்யவும், நல்லவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகும் என்று அறிவுறுத்தவும் இந்த குர்ஆனை உங்களோட மொழியில நாங்கள் லேசாக்கி இருக்கிறோம். ரசூல்லா வந்து குர்ஆனை சொல்லும் போது லேசா இருக்கு, எல்லாருக்கும் விளங்கும், எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு வந்து குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன், காஃபிர்களே, கரண்ட் பிடிச்சு, காஃபிர்களே நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லும் போது இதுக்கு தஃசீர் விளக்கம் எல்லாம் யாராவது பக்கத்தில் இருந்து ஓட்டி கொண்டிருக்கணுமா? தேவையில்லை. குல் என்ற போல சொல் என்று அர்த்தம், யா அய்யுல் காஃபிரூன் காஃபிர்கள் என்று அர்த்தம், லா அபுது என்றா நான் வணங்க மாட்டேன் என்று அர்த்தம், மாத்தா அபுது என்றா நீங்க வணங்கக்கூடியதுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு விளங்கும். விளங்கிதான் சண்டை பிடிச்சான், விலங்காட்டி சண்டை பிடிச்சிருப்பானா? இப்ப நாங்க பள்ளிவாசல்கள் எல்லாம் தமிழ்ல தான் பயான் பண்றது. இந்த நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் சிங்கள மக்கள், 74%. அவங்களுக்கு நாங்க சொல்ற மெசேஜ் தெரியா, அதனாலதான் இன்னும் 74ஆவே இருக்கிறாங்க பெரும்பான்மையா. நாங்க தமிழ் பேசக்கூடியவங்க எங்கட மக்களை ஜனப்பெருக்கத்தை பெருக்கி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியல, மொழி தெரியா, அதனால எதிர்ப்பு குறவு. ஆனா எங்கட வளர்ச்சியை பார்க்கிறாங்க. எங்களுக்குள்ள பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு ஆக்கள் ஜனத்தொகையை கூட்டி கொண்டிருக்க போல வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு சண்டை பிடிக்கிறான். எந்த கடைக்கு போனாலும் நம்ம ஆக்கள் தான், சாப்பாடு கடைக்கு போனாலும் இஸ்காஃபுகள் நிறைஞ்சிருக்கு, உடுப்பு கடைக்கு போனாலும் இதுதான், கோல் பேஸுக்கு போனாலும், விளையாட்டு மைதானத்துக்கு போனாலும், எதுக்கு போனாலும் நம்ம ஆக்கள் ஜெகஜோதியா வாழ்றதை பார்த்து ஒரு விதமான பொறாமை ஏற்படும். என்னடா இவங்க குடும்பத்துல ஒத்தந்தான் சம்பாதிப்பான், ஆனா எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. செலவழிக்கிறதா நம்ம ஆக்கள் என்னதான் இருந்தாலும் செலவழிப்பாங்க. சாதாரண ஒரு நடுத்தரமான குடும்பமா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு செலவழிப்பாங்க, கஞ்சத்தனம் பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த நிலையில அவர்கள் எங்களோட பொறாமப்பட்டு சண்டை பிடிக்கிறாங்களே தவிர நாங்க சொல்ற மெசேஜ் மட்டும் அவங்களுக்கு போச்சேன்டா. ஏனென்றா எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆன் என்றான் அல்லாஹ். இந்த செய்தி எச்சரிக்கைக்காக போயிட்டு இருந்தால் எங்களோட வந்து கண்டிப்பா என்ன செய்வாங்க, பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பார்கள், விவாதங்களுக்கு அழைப்பார்கள், எங்கட மார்க்கம் சத்தியமா அவட மார்க்கம் சத்தியமா என்று பேசுவதற்காக முன் வருவார்கள். அந்த நிலைமையை நாங்க உருவாக்கினோம். ஒரு காலத்துல உருவாக்கும் போது நம்ம ஆக்கள் என்ன பண்ணா, சண்டை பிடிக்க கூடாது, ஒத்துமையா போகணும். இதெல்லாம் யாரு தெரியுமா இந்த கருத்துல இருக்கிறது? இந்த சமூகத்துல பிசினஸ் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறார். அவங்க தான் இந்த சமூகத்துல நிறைய சம்பாதிச்சு கொண்டு வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பிசினஸ் கம்யூனிட்டிக்கு என்ன டார்கெட் தெரியுமா? 74% சிங்கள மக்கள் மட்டும் இல்ல, தான் 10% என்றாங்க, 90% முஸ்லிம் அல்லாத கஸ்டமர்கள் தேவை. கஸ்டமர் பேஸ் தேவை. அவங்களுக்கு தானே பொருள் விற்கணும், முஸ்லிம்களுக்கும் விற்கணும். 10 தானே, மொத்த சமூகத்துக்கு விற்றாலும் 10% தானே. ஆக கூடின கஸ்டமர் பேஸ் எங்க இருக்கிறாங்க? சிங்கள சமூகம், முஸ்லிம் அல்லாத சமூகம் 90%. அவங்களே இந்த மார்க்கத்தை சொல்லி, மார்க்கத்துல உள்ள சத்தியங்களை சொல்லி பகைச்சு கொண்டோம்டா எங்கட கடையில பொருள் எடுக்க மாட்டாங்க. அதனால சுமூகமா இருக்கணும். எப்படி? அவங்களும் நாங்களும் நல்ல நண்பர்களாக, அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையா இருக்கணும், நண்பர்களா இருக்கணும். நாங்களும் சொல்றோம், ஆனா சத்தியத்தை சொல்லணும். அது அவங்க ஏத்துக்கொள்றது ஏத்துக்கொள்ளாம இருக்கிறது அவங்களோட கையில. அப்ப அவங்களை நாங்க பகைத்து கொள்ள கூடாது என்ற ஒரு கருத்துல சைலண்டா நல்லிணக்கம் சகவாழ்வு என்ற பேர்ல காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. இவங்க பிசினஸ் கம்யூனிட்டி ஆக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. இவங்க தான் இந்த மார்க்கத்தை சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் பலவிதமான தடைகளை போடுறாங்க. மறைமுகமா திரைக்கு பின்னாடி தான் வேலை செய்வாங்க, வெளிப்படையா வரமாட்டாங்க. ரெண்டாவது, வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா முஸ்லிம் சமூகத்திலையும் அவங்களுக்கு பாதிப்பு வருமா இல்லையா, அதை யோசிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி பார்க்கல. இந்த செய்தி போகணும், மெசேஜ் போகணும், அவங்க விளங்கணும். என்ன செய்யணும்? குர்ஆனை அவங்களுக்கு விளங்குற மாதிரி இறக்கணும். அல்லாஹ் விளங்குற மாதிரி இறக்கினான். ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் இறக்கினான். இலக்கணத்தையும் குறைக்கல, இலக்கியத்தையும் குறைக்கல. இப்படிப்பட்ட ஒரு வேதம்
விளங்காது என்று சொன்னா அது கண்டிப்பாக தவறான ஒரு வழிகேடான சிந்தனை என்றதை நாங்க விளங்கணும். 44வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னமா யஸ்ஸர்னாஹு பிலிசானிக, நபியே உங்களோட மொழியில நாங்க இதை லேசாக்கி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இப்ப நான் சொன்னேனே, அது லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் சிந்திப்பதற்காக. யார் சிந்திக்க? காஃபிர்கள் சிந்திக்கணும். ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்குறான், யார் சிந்திப்பதற்கு? காஃபிர்கள். முஸ்லிம்கள் நாங்க சிந்திச்சதுனால தானே குர்ஆனை விளங்கி இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவங்க சிந்திக்காததுனால தானே ஓரிரை கொள்கையை மறுக்கிறாங்க. அவங்க சிந்திக்கிறதுக்காக இந்த குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான்டா. குர்ஆன் அல்லாஹ் யாருக்காக லேசாக்கி இருக்கிறான்? காஃபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் விளங்கணும் என்றதுக்காக. அப்ப எவ்வளவு லேசா இருக்கும் குர்ஆன் விளங்குறதுக்கு. விளங்குதா பாயிண்ட்? ஆனா என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாங்க? குர்ஆன் விளங்குறதுக்கு தஃப்சீர் வேணுமா? குர்ஆன் விளங்குறதுக்கு அரபு மொழியில தேர்ச்சி பெற்று இருக்கணுமா? குர்ஆன் விளங்குறதுக்கு 14 விதமான கலைகள் தெரிஞ்சிருக்கணுமா? இவன் விடுறது பர்பி என்று விளங்குதா இல்லையா? மக்களை ஏமாத்துறான் என்று விளங்குதா இல்லையா? விளங்குது. அப்ப இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலா விளங்க லேசன்ட்டான். இதுதான் பேசிக். இப்போ விளங்க லேஸ். இப்போ இங்கிலீஷ் விளங்குவீங்க தானே, ஒரு கோர்ஸ் செஞ்சா இங்கிலீஷ் லாங்குவேஜ் விளங்கும். அட்வான்ஸ் இங்கிலீஷ் IELTS படிப்பாங்க. இன்னும் அட்வான்ஸ் ஆண்டா அதுக்கு மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரி எல்லாம் இருக்குது இங்கிலீஷ்ல லாங்குவேஜ்ல. ஒரு சாதாரண ஒரு மனிதர் இங்கிலீஷ் விளங்குறானா இல்லையா? பெருசா மாஸ்டர் டிகிரி படிச்சா மட்டும்தான் எங்களுக்கு இங்கிலீஷ் விளங்குமெண்டா போன் ஆபரேட் பண்ணலுமா? கேளுமான்னு கேட்கிறேன். இன்னைக்கு மொபைல் போன் எல்லாருக்கும் தேவையா இல்லையா? அதுல எப்படி டைப் பண்ணுவான் நம்ம ஆக்கள்? இங்கிலீஷ்ல புதிய லாங்குவேஜ் ஒன்றை உருவாக்கினான், தங்கிலீஷ். தமிழ இங்கிலீஷ்ல டைப் பண்ணி தங்கிலீஷ உருவாக்கினவனை சிங்கிலீஷ உருவாக்கி வச்சிருக்கிறவனுக்கு சிங்களத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி சிங்கிலீஷ் ஆக்கி போனுக்கு தனி லாங்குவேஜ் உருவாக்கி வச்சிருக்கிறான்டா. லாங்குவேஜ் எல்லாருக்கும் புது லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. விளங்குதா இல்லையா? விளங்குது. அப்ப லாங்குவேஜ் என்றது இங்கிலீஷ் மொழி எப்படி விளங்குமோ அந்த மாதிரி அரபு மொழி விளங்காதா? அரபு மொழி விளங்குறதுக்கு மட்டும் பெரிய தடை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்றுமில்ல. அதுக்கு காரணம், இப்ப மௌலவிமார்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் மக்கள் கிட்ட இருந்து தன்னை வித்தியாசமா காட்டுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, தலைப்பாவண்டையும் கட்டி கொள்வாங்க, தொப்பியை போடுவாங்க, சுருமா அடிச்சு கொள்வாங்க, தாடி நீட்டமா வைப்பாங்க, ஜுப்பாவை போடுவாங்க, கொஞ்சம் மௌலவி கொளுத்த பேர் தாளா இருக்கணும்ன்றதுக்காக தொந்தியும் வச்சு கொள்வாங்க. அப்படி இருந்தா தான் மௌலவி அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படிதான் பேசுவாரு. இப்படி பேசினாதான் ஒரு மௌலவி, நல்ல லொபி ஒன்றுதான். இவங்க என்ன பண்ணி கொள்றது தெரியுமா? இவங்க காட்டி கொள்றது இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களுக்கு தான் எல்லாம் புரியும், இவங்களுக்கு தான் இந்த அரபு இலக்கணம் தெரியும், இவங்களுக்கு மட்டும் தான் இந்த குர்ஆன்ல உள்ள எல்லாமே விளங்கும், இவங்க விளங்கப்படுத்தி தான் அடுத்தவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இந்த மாதிரி ஸ்டைல்ல நம்மாக்களும் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் காஃபு மதீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் கடைசி துண்ட மட்டும் இழுக்கிறேன். ஆமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. ஆமீன் அலை கத்துற சத்தத்துக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன். அந்த கடைசி வார்த்தை மட்டும் டகாரண்டு அடிக்கிறது. அடிச்சோன்னே எல்லாரும் ஆமீன் ஆமீன் சொல்ல வைக்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டி இவனுக்கு ஆரம்பமும் தெரியாது கொண்டு இவான் ஆமீன். இந்த லைலத்துல் கத்ர் நாள் என்ற பேர்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி என்ன செய்வாங்க? இஸ்திஃபார் செய்வாங்க, தௌபா செய்யறன்ற பேர்ல. அன்று பிறந்த பாலகன் போல எல்லாரும் வர நினைப்பாங்க. அந்த நாள்ல என்ன செய்வாங்கடா? மௌலவி ரப்பனா எங்கள் இறைவா ஆமீன் அப்படியே ஆகட்டும், லலம்னா நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம், பின்னிக்கு இருக்கிறவன் நல்லவனா இருப்பான், ஆமீன் அப்படியே ஆகட்டும். சும்மா பாவி ஆகுவான், தௌபாவை கேட்க போயிட்டு பாவி ஆகுவான். சேர்த்து தானே சொல்லணும், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர். அர்த்தம் தெரியா எங்க அவன் இழுக்க ஆமீன் விட்டுறது, அந்த இழுவைக்கு தான் ஆமீன் வருதே தவிர அர்த்தம் தெரியா. அப்படிதான் வச்சிருக்கிறான். நாங்க துவா கேட்டு நீங்க ஆமீன் சொல்லுங்க, நாங்க தான் உங்களுடைய பூசாரிகள், நாங்க சொல்றது குழந்தை பிறக்குதா நாங்க பாத்தியா சொல்லணும்,
புள்ள குமராகுதா வந்து டைமை குறிச்சு கொண்டு நல்ல நேரத்தை எழுதி கொண்டு போங்க. சுண்ணத்தா உஸ்தாது மாமா வந்து சுண்ணத்தை எடுக்கணும், அதுக்கு ஒரு பாத்தியா ஓதணும். கல்யாணமா நாங்க தான் ஹுத்துபத்துல் ஹாஜா ஓதுவோம். திருமண அந்த நிக்காவுடைய ஒப்பந்தத்தை செஞ்சு வைப்போம் அரபு மொழியில. அரபு மொழியில ஒப்பந்தம் செஞ்சு வச்சா இவனுக்கு விளங்குமா? அதுல ஒரு துவா ஓதுவாங்க. ரப்பனா எங்கள் இறைவா, அல்லிம் பைனஹுமா இந்த ரெண்டு பேரையும் நீ சேர்த்து வை, கமா அல்லம்த ஆதமவா ஹவ்வா ஆதமையும் ஹவ்வாவையும் எப்படி சேர்த்து வைத்தாயோ அப்படி சேர்த்து வை என்றான். இவங்களோட கட்டுக்கதை பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உண்டாதான் இருந்தாங்க, சொர்க்கத்துல உண்டா இருந்தாங்க, தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்க, பூமிக்கு வந்தாங்க, பூமியில உண்டாதான் இருந்தாங்க, பிரிஞ்சிருக்கல. ஆனா அவங்க எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்கடா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கால இறங்கினாராம். எங்க அடம் ஸ்பீக்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாராம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மக்கால இறங்கினாங்களாம். ரெண்டு பேரும் நீ எங்கே நான் எங்கே என்று கொண்டு இருந்தாங்களாம் பல ஆண்டு காலமாக. நீ இல்லை நிலவில்லை என்று கொண்டு இருந்த மாதிரி இவர் இங்க இருந்து பாட்டு படிச்ச மாதிரியும் அவங்க அங்க இருந்து பாட்டு படிச்ச மாதிரி ஒரு கதையை விடுவாங்க. இந்த ஸ்டோரி படி ஆதம் ஹவ்வா சேர்ந்த மாதிரி சேரணுமெண்டா கல்யாணம் முடிச்ச ரெண்டு பேரு கொஞ்ச நாள்ல என்ன செய்யணும்? பிரிஞ்சிடணும். பிரிகிறாங்க தானே. கல்யாணம் முடிச்சு வெளிநாட்டுக்கு போறான், சரியா மக்காக்கே போறான், சவுதிக்கு ஜொப்புக்கு, மிடில் ஈஸ்டுக்கு. இவ இங்க ஸ்ரீலங்கால என்னத்துக்கு முடிச்சண்டே இல்ல, இவ இங்க அவன் அங்க. சொன்ன மாதிரி துவா கபூலாவி ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. அர்த்தம் தெரியாம இவன் ஆமீன் சொல்றான். அடுத்து சொல்லுவாங்க, ஐயூபுக்கு ரஹீமாவை எப்படி சேர்த்து வைத்தாயோ அந்த மாதிரி சேர்த்து விடு. ஐயூபு ரஹீமாட கதை தெரியுமா? அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவட மனைவிட பேர் ரஹீமான்றாங்க, ஆதாரம் கிடைக்கல. ரஹீமாண்டே வச்சுக்கொள்ளும், ஏதோ ஒரு பாத்திமா ஏதோ ஒரு ரஹீமாவா இருந்திருப்பாங்களே. ஐயூபு ரஹீமா எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோய் ஏற்படுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நோயின் காரணமாக அவருடைய குடும்பத்தார் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வைஃப் பிரிஞ்சு போறாங்க. ஏண்டா ஏல அவங்களுக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு நோய். இவங்க சொல்லுவாங்க கட்டுக்கதையில ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து உடம்புல புழு கொதிச்சிச்சாம், நடக்கும் போது புழு கொத்து கொத்தா கீழே விழுமா, அவ்வளவு நோய்வாய்ப்பட்டாருன்னு இவங்க கட்டுக்கதையில சொல்லுவாங்க. நோய் என்னன்னு வரல, ஆனா நோய்வாய்ப்பட்டார்கள், கடும் நோய்வாய்ப்பட்டார்கள் இருக்குது. இந்த துவாக்கு ஆமீன் சொன்னேன்னு வைங்க, கல்யாணம் முடிச்சோன்னே அவருக்கு கேன்சர், மாப்பிள்ளைக்கு. பொண்டாட்டி பாப்பா இந்த கேன்சர் மனுஷனோட நான் என்ன வாழ்றது, இவனுக்கு சம்பாத்தியமும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் போறேன் நேண்ட பாட்டுலண்டு அவன் என்ன செஞ்சிருவான், போயிட்டுருவான். அப்ப அர்த்தம் தெரியா துவாக்கு ஆமீன் சொல்றோம். இதுக்கு நீங்க தெரியாமலே இருக்கணும். தெரிஞ்சா கேள்வி கேட்டுருவான், என்ன ஐயூப் ரஹீம்ன்றீங்க, என்ன மேல புழு கொதிக்கவா, என்ன பொண்டாட்டி என்ன விட்டு போகவா, எதுக்கு ஐயூப் ரஹீமோட துவாவை கேட்குறீங்க? அதுக்கு ஆதாரம் இல்லை, வேற விஷயம். எதுக்கு கேட்குறீங்கன்னு கேள்வி கேட்பானா இல்லையா? கேள்வி கேட்பான். அப்ப இதுக்காக விளங்கக்கூடாது, நீங்க யாரும் விளங்கக்கூடாது. விளங்காத எரும மாடுகளாகவே இருந்தால்தான் நம்மை போன்றவர்களுடைய வாழ்க்கை ஓடும். அப்ப எல்லாத்துக்கும் எங்களை நாடி நீங்க வரணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க பார்க்கிறோம். நாங்க என்ன செய்யணும்? விளங்கக்கூடிய நிலையில இருக்கணும். அது அவங்க மாத்துறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்டா, எல்லாத்தையும் விளங்குறமாய் ஆக்கி விளங்குற முறையையும் சொல்லித்தாரான். விளங்கும் குர்ஆன் விளங்கினாலும் எல்லாருக்கும் விளங்கினாலும் விளங்குற முறை ஒன்று இருக்குது. அந்த முறை என்னன்றது அல்லாஹ் சொல்றான். 16வது அத்தியாயத்துல 44வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னா மின் கபலிக இல்லா ரிஜாலன். நபியே, உங்களுக்கு முன்னாடி நாங்க தூதரா யார் அனுப்பினாலும் ஆண்களைத்தான் தூதரா அனுப்பியிருக்கிறோம். நூஹி இலைஹிம், அவங்களுக்கு வஹீ கொடுத்திருக்கிறோம். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாட்டி வேதக்காரர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேதக்காரர்களுக்கு தெரிந்த நபிமார்கள் வந்து போனது, ரசூலோட சமூகத்துக்கு தான் நபிமார்கள் யாரும் வரல. இப்ராஹிம் நபி தான் கடைசியா வந்தார், அதுக்கப்புறம் யாருமே வரல. அவங்களுக்கு நபியுடைய வர்க்க பத்தி தெரியா மக்காவாசிகளுக்கு. ஆனா மதீனால இருந்த மதீனாவாசிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்களுக்கு மூசா வந்தார், மோசே வந்தார், தாவீது வந்தார், இயேசுநாதர் வந்தார், வேதம் கொடுக்கப்பட்டுச்சுன்றது நாலேஜ் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், நீங்க வேதக்காரர்களிடம் கேளுங்கள். இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாட்டி. எப்படி நபிமார்கள் வந்தார்கள்? பில் பையினாத்தி வஸ்ஸுபுரி, தெளிவான ஆதாரங்களுடன், ஒளி வீசும் ஏடுகளுடன்.
வேதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். வஅன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாஸ், நபியே நாங்க உங்களுக்கு திக்ரை அருளி இருக்கிறோம், வேதத்தை அருளி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இந்த ரெண்டு காரணம் வருது. லிதுபையின லின்னாசி, நீங்கள் இந்த வேதத்தை மக்களுக்கு விளக்க வேண்டும். நபி விளக்கணும் வேதத்தை. மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளக்க வேண்டும். வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்களும் விளங்க வேண்டும். ரெண்டு மேட்டர் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் எப்படி விளங்குமா? அல்லாஹ் இறக்கின குர்ஆன் நபி விளங்கப்படுத்தணுமா? லிதுபையின லின்னாஸ், அல்லாஹ் விளங்குற குர்ஆன் என்று சொல்லிட்டான். ஆனாலும் நபி சிலதுகள் என்ன செய்யணுமா? விளங்கப்படுத்தணும். ரெண்டாவது வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்களும் விளங்குவதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நபி குர்ஆனை விளங்கப்படுத்தணும் என்றது வருது ஃபர்ஸ்ட்க்கு. இந்த நபி குர்ஆனை விளங்க, இது இன்னொரு வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்றான் 16:64, வமா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப், நபி உங்களுக்கு நாங்க குர்ஆன வேதத்தை அருளி இருக்கிறோம். இல்லா லிதுபையின லஹுமுல்லதி இக்தலஃபு ஃபீஹி, அவர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதை நீங்கள் விளங்கப்படுத்துறதுக்காக. கன்ட்ரடிக்ஷனாக இருப்பாங்க சில விஷயங்கள், மக்கள் புரியாதவர்களாக இருப்பாங்க. அந்த அவர்கள் என்றா யாரு? வேதக்காரர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வுடைய மகன் என்றாங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய அவதாரம் என்றாங்க, அல்லாஹ் என்றாங்க, இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவி என்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகினார் என்றாங்க, மீண்டும் உயிர் தெளிந்தார் என்றாங்க. பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. அப்ப இந்த குழப்பங்கள் எல்லாம் நபிதான் என்ன செய்யணும்? வந்து விளங்கப்படுத்தணும். இந்த விளங்கப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த வேதத்தை தந்திருக்கிறோம். வஹுதன், நேர்வழியாகவும், வரஹ்மத்தன், கருணையாகவும், லிகௌமி யுமினூன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமூகத்துக்கு கருணையாகவும் நேர்வழியாகவும் இந்த வேதத்தை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப மக்களுக்கு குர்ஆனை நபி விளங்கப்படுத்தணும், முரண்பட்ட விஷயங்களை விளங்கப்படுத்தவும் வேண்டும், பொதுவா விளங்கப்படுத்தணும் என்றும் அல்லாஹ் சொல்றான். இந்த விளக்கம் என்றது என்ன? குர்ஆன்ல எத்தனை வசனம் இருக்குது? 6600 எத்தனை? 6400 6236 வசனங்கள், 6236 வசனங்கள். நினைவு வச்சுக்கோங்க, 6262 36 வசனங்கள். இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் யார் இப்ப விளங்கப்படுத்தணும்? நபி விளங்கப்படுத்தணும் என்று வருது. குர்ஆன் வசனம் பொதுவா பார்த்தா அப்படிதானே வருது. லிதுபையின லின்னாசி மா நுஸ்ஸில இலைஹிம், மக்களுக்கு அருளப்பட்டதை நபியே நீங்க விளங்கப்படுத்தணும் என்றா, மக்களுக்கு அருளப்பட்ட 6236 வசனத்தையும் யார் விளங்கப்படுத்தணும்? ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தணும் என்றா ஆகுது. இப்ப வாங்க, குர்ஆன்ல உள்ள 6236 வசனங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கம் இருக்கிறதா? குர்ஆன்ல இருக்கிற எல்லா வசனங்களுக்கும் குல் ஹுவல்லாஹு அஹத், இதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் என்ன? அல்லாஹு ஸமதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் என்ன? லம் யலித் வலம் யூலதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் என்ன? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் என்ன? ஹதீஸ்ல வரணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் வசனத்தை கொண்டு விளங்கப்படுத்துறது இல்ல, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தணும், நபி மொழிகள் மூலமாக விளங்கப்படுத்தணும். 6236 வசனங்களுக்கும் 6236 ஹதீஸ்கள் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமா வந்திருக்குதான்னு கேட்கிறேன். இல்ல, வரலையே. வந்தா தெரிஞ்சுக்குமே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும். குர்ஆன் வசனங்களுடைய எண்ணிக்கைக்கு ஈக்குவலான அதை விளங்கப்படுத்திய நபிகளாருடைய பொன்மொழிகள் வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும். அப்படி வரல. புகாரில 7500 சொச்சம் ஹதீஸ் இருக்குது. அந்த 7500 சொச்சம் ஹதீஸ்ல 6236 ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமா வந்திக்கணும். அப்படி வந்திக்குதா? வரல. அப்ப என்ன அர்த்தம்? நபி விளங்கப்படுத்தணும். முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா? குர்ஆன் எல்லாருக்கும் விளங்கும் என்றான், காஃபிருக்கும் விளங்கும் என்றான். இந்த வசனத்துல என்ன சொல்றான்? அவங்களும் விளங்கிக் கொள்ளணும், நபியும் விளங்கப்படுத்தணும் என்றான். இது முரண்பாடா? இல்ல, இதுல எந்த முரண்பாடும் இல்ல. குர்ஆன் அனைவருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆனா
சில விஷயங்களை நபி விளங்கப்படுத்தி ஆகணும். அந்த விளங்கப்படுத்தணும் என்று வார வசனம் இருக்குதே அது விளங்கும். ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்றது நபி சொன்னா மட்டும்தான் விளங்கும். உதாரணம் விளங்குதா உங்களுக்கு? குர்ஆன்ல ஒரு வசனம், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்போ சொல்லும் போது ஆண்டு யோசிப்பீங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று வருது. இந்த கருத்து விளங்குதா இல்லையா உங்களுக்கு? தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னது? பிரேயர் பண்ணணும். விளங்குதா? எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணக்கூடாது, என்னென்ன ஓதணும், எந்த டிலையில் என்னென்ன கட்டங்களை நாங்கள் செய்யணும், எது கட்டாயமானது எது உபரியானது, இது உங்களுக்கு தெரியுமா? அந்த வசனத்தை பார்த்தா விளங்குமா? தொழுகையை நிலைநாட்ட சொல்லிட்டானல்ல, எப்ப எப்படி என்ன ஏது ஓதணும் இதை யாரு சொல்லணும்? நபி சொல்லணும். இப்ப புரிஞ்சிச்சா? ஆனா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த வார்த்தை விளங்குதா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்றான் எல்லாருக்கும் விளங்கும் என்றான். ஆனா எப்படி தொழணும் என்றது எல்லாருக்கும் விளங்குமா? அது யாரு சொல்லி கொடுக்கணும்? நபி. அவங்களுக்கு அருளப்பட்டதை நபியே லித்துபையின லின்னாஸ், நீங்க விளங்கப்படுத்துங்க. தொழுகையை நிலைநாட்டணும். தொழுகையை நிலைநாட்டணும் என்ற கட்டளை மட்டும் இருந்தா வாழ்க்கையில ஒரு தடவை தொழுந்தா போதும். ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு நாளைக்கு 5 தடவை ஃபர்லானது, அதுல 17 ரக்காத்துகள், அதுல இத்தனை சுஜூதுகள், இத்தனை ருக்குகள், இன்னென்ன ஔராதுகள் ஓதணும், சுன்னத்தானது இதுவல், உபரியானது இதுவல், இந்த நேரங்கள்ல நீங்க தொழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொன்றை பிரிச்சு சொன்னாங்க. இந்த இடங்களில் நபிகளாருடைய விளக்கம் வேணும். ஆனா இது காஃபிருக்கு எப்ப தேவைப்படும்? குர்ஆன விளங்குறதுக்கு இது தேவையா? தொழணும் என்று கட்டளை இருக்குது. எப்படி தொழணும் என்றத அவர் உள்ளுக்கு வந்தாதான் தேவை அவருக்கு. புரியுதா? இப்ப விளங்குதா? குர்ஆன் எல்லாருக்கும் விளங்குமா இல்லையா? விளங்கும். ஆனா சிலதுகளை நபி விளங்கப்படுத்தணுமா இல்லையா? விளங்கப்படுத்தணும். கண்ட்ரடிக்ஷனா இல்ல. இதை இன்னும் புரிவதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயத்தில் 238வது வசனம். புரிஞ்சுச்சு தானே? விளங்கலையா? 238வது வசனம், ஹாஃபிலு அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை நிலைநாட்டுங்கள், நடுத்தொழுகையை நிலைநாட்டுங்கள். முஸ்லிமுக்கும் தெரியும் இப்ப தொழுகைகளை நிலைநாட்ட. நான் முஸ்லிம், எனக்கு தொழுகைகளை நிலைநாட்ட தெரியும், 5 நேரம் தொழுகைன்னு தெரியும். நடுத்தொழுகை எது? அல்லாஹ் சொல்றான், ஆஃபிலு அலஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாத்து செஞ்சு கொள்ளுங்க, பேணி கொள்ளுங்க. வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையையும் என்ன செய்யுங்க? பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நடுத்தொழுகைண்டா என்னது? இப்ப நாங்க சிந்திச்சு விளங்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான் தானே? சிந்திச்சா விளங்குமா? விளங்கும். ஆனா தவறாகவும் வரலாம். தொழுகை குர்ஆன்ல 5 நேரம் தொழுகை சம்பந்தமா சொல்லப்பட்ட வசனம் இதுதான். குர்ஆன்ல 5 நேரம் தொழுகை இருக்குதான்னு ஒருத்தன் கேட்டா இந்த வசனத்தை தான் நீங்க ஆதாரமா காட்டணும். 2வது அத்தியாயத்துல 238வது வசனம். என்ன 5 நேரம் எப்படி வருது? தொழுகைகளை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகைகளை நிலைநாட்டுங்க என்ன அர்த்தம்? தொழுகைகள் என்ற வார்த்தை என்றா ப்ளூரல், பன்மையான சொல். அரபுல குறைந்த ப்ளூரல் எது? குறைந்த பன்மை எது? ஒண்டா? ஒன்று ஒருமை தானே, 2 இருமை. அரபுல ஒருமைக்கு சொற்கள் உள்ளது, இருமைக்கு சொற்கள் உள்ளது, பன்மைக்கு சொற்கள் உள்ளது. அப்ப பன்மை என்று வந்தால் குறைந்தது 3 இருக்கும். இப்ப ரஜுலுன் என்றா ஒரு மனிதன் என்ற அர்த்தம், ரஜுலானி என்றா 2 மனுஷன் என்ற அர்த்தம், ரிஜாலுன் என்றா பல மனிதர்கள் என்ற அர்த்தம். விளங்குதா? 3 சொல் இருக்குது. இத மதரசாக்கள்ல படிச்சு கொடுப்பாங்க, அஹதியாக்கள்ல படிச்சு கொடுப்பாங்க, ஸ்கூல்கள்ல அரபு பாடங்கள்ல படிச்சு. ஹுவ ஹுமா ஹும், ஹிய உமா ஹுன்ன. இப்ப நினைவு வருதா? ஹுவ அவன், ஹுமா 2 பேர், அவன் 2 பேர், ஹும் அவர்கள் ஆண்பால், ஹிய அவள், உமா அவங்க 2 பொம்பளை பிள்ளைகள் 2 பேர், ஹுன்ன அவர்கள் பெண்பால். இப்படி வருதா இல்லையா? ஒருமைக்கு அரபுல சொற்கள் உள்ளது, இருமைக்கு அரபுல சொற்கள் உள்ளது, பன்மைக்கும் அரபுல சொற்கள் உள்ளது. அப்ப ஸலவாத் என்றா தொழுகைகள் என்று வருது. 2 தொழுகை என்று வரல. தொழுகைகள் அப்ப குறைஞ்சது எவ்வளவு இருக்கணும்? 3 இருக்கணும். 3 தொழுகை. அல்லாஹ் சொல்றான், ஹாஃபிலு அலஸ் ஸலவாத்தி, தொழுகைகளையும் வஸ்ஸலாத்தில் உஸ்தா,
நடுத்தொழுகையையும் ரெண்டையும் சேர்த்து நிலைநாட்ட சொல்றான். தொழுகைகளையும் நிலைநாட்டணும், நடுத்தொழுகையும் நிலைநாட்டணும். தொழுகைகள் என்றால் 3, அத்துடன் சேர்த்து நடுத்தொழுகை என்றால் 4 தொழுகை வருதா இல்லையா? வருது. இப்ப 4 தொழுகையை பத்தி தானே குர்ஆன்ல வருது. எப்படி 5 தொழுகை நீங்கன்னு கேட்கலாம். 4 தொழுகையில எது நடுத்தொழுகை? 4ல நடுவை பார்க்கலுமா? 4ல நடு இருக்குதா? இல்ல. நடுவை காணாம 2ஆ பிரிச்சா நடு இல்லாம போயிட்டு. மிடில் இல்ல 4ல. மிடில் ஆகுறதுக்கு என்ன செய்யணும்? குறைஞ்சது 5 வரணுமா இல்லையா? 5 வந்தால் தான் மிடில் ஒன்று வந்து 2 பக்கத்துக்கு 2 பிரிஞ்சு போகும். விளங்குதா அவளுக்கு? குர்ஆன்ல தொழுகைகள் 5 வேளை என்று சொன்ன வசனம் இது. தொழுகைகளையும் என்று 3, நடுத்தொழுகையையும் என்று சொல்லி 4. அல்லாஹ் சொல்றான் இந்த 4ல நடுத்தொழுகை ஒன்று வராது. அப்ப கண்டிப்பா 5 இருக்கணும் என்றதனால 5 வேளை தொழுகை என்று நாங்க சொல்றோம். இந்த வசனத்துல நடுத்தொழுகைண்டா 5 நேர தொழுகைல நடுத்தொழுகை. எது நடுத்தொழுகை சொல்லுங்க பாப்போம், சிந்திச்சு சொல்லுங்க. சுபஹு, லுஹர், அஸர், மஹரிப், இஷா. எது நடுத்தொழுகை? அஸர். சரி, ஒருத்தர் சொல்றாரு 4ல ஆரம்பம் மஹரிப் தானே. மஹரிப் தானே ஆரம்பம். ஒரு நாள் எப்ப ஆரம்பமாகும் இஸ்லாத்துல? சுபவுல ஆரம்பிக்கும், மஹரிப்ல. நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தா இன்றைக்கு நைட்டுக்கு என்ன செய்வோம் நாங்க? வெள்ளிக்கிழமை ராவு. முதல்ல ராவு தான் வரும், இராவு. அதுக்கு பிறகுதான் பகல். அப்படித்தானே? உலகம் ஃபர்ஸ்ட்டுக்கு இருட்டா தானப்பா இருந்துச்சு. அதனால இருட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு, பிறகுதான் வெளிச்சம் வந்துச்சு. சூரியன் நல்லா படைக்கிறான், அது பிறகுதான் வெளிச்சம். அப்ப பிறகுதான் வெளிச்சம். இரவு முழுவதும் ஆரம்பம், பகல் பின்னாடி வரும். வெள்ளைக்காரன் வந்து பார்த்தா இது கரைச்சல் பிடிச்ச வேலை, குழப்பி விட்டுறணும் முஸ்லிம்களை. நாங்க என்ன செய்ய? நாளை நடு இரவுல ஆரம்பிக்கும். ஆரம்ப இரவுல ஆரம்பிக்கணும், மஹரிப்ல இரவு. அவன் என்ன செஞ்சான்? மிட் நைட் ஆக்கினான். வெள்ளைக்காரன் கேலண்டர் படி டேட் ஆரம்பிக்கும் எப்ப? நடுஜாமம் 12 மணிக்கு. பாதி இரவுல பாதி, பகல்ல முழுசு, மறு இரவுல பாதி தான் அவன் ஒரு நாள். குழப்பம். இஸ்லாம் என்ன சொல்லுது? இரவுல முழுவதும், இரவுல அரைப்பாதி, பகல் அரைப்பாதி, நாள் கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஒருத்தர் சொல்றாரு ஒரு நாள்ல நடு தொழுகை தானே, மஹரிப் தான் ஃபர்ஸ்ட் தொழுகை, 2வது தொழுகை இஷா, 3வது தொழுகை சுபஹு, 4வது தொழுகை லுஹர், 5வது தொழுகை அஸர். இப்ப நடு தொழுகை சுபஹு என்கிறார். என்ன பண்றது? இப்ப எது நடு தொழுகை? இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நாங்க சிந்திச்சா கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனா அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. புகாரில 6396வது செய்தி. குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஹந்தக். ஹந்தக்குடைய நாளில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். ஃபகால மல அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா. இந்த யூதர்களுடைய வீடுகளையும் கபறுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும். காரணம், கமா சாலூனா அன் ஸலாத்தில் முஸ்தா. அவர்கள் எங்களை நடுத்தொழுகையை தொழ முடியாமல் ஆக்கிவிட்டார்கள். ஹத்தா காபத்தி ஷம்சு. சூரியன் மறையும் வரைக்கும் நடுத்தொழுகையை தொழ விடாம ஆக்கிட்டாங்க. சூரியன் மறையும் போது தொழுவது மறைகிறதுக்கு முன்னாடி அஸர். அந்த ஹதீஸ்ல வருது வஹிய ஸலாத்துல் அஸ்ரி. அது அஸருடைய ஸலாத்து தான். நாளில் ஆரம்பம் மஹ்ரிப்ல இருந்து வந்தாலும் நபியின் விளக்கத்தின்படி நடுத்தொழுவது அஸர் தொழுவை. இப்ப நாங்க சிந்திச்சாலும் குழப்பமாகுது சில இடங்கள்ல. அந்த இடங்கள் எல்லாம் ரசூல் என்ன செய்வாங்க? விளங்கப்படுத்துவாங்க. இதுதான் குர்ஆன விளங்குற முதல் கேட்டகரி. நபியின் விளக்கம் வேண்டும். எல்லா வசனத்துக்கும் நபி விளங்கப்படுத்திக்கிறாங்களா? இல்ல. தேவைப்படுற இடங்களுக்கு மட்டும் ரசூலா விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அது குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் இருக்குது. தேடி கண்டுபிடிச்சா எடுத்துடலாம். எங்களுக்கு இப்ப ஒரு ஆர்டிகல் ஒன்று வருது, டிரான்ஸ்லேட் பண்ணி தர சொல்றாங்க எங்களோட ஆபீஸ்ல. அதில் உள்ள எல்லா வார்த்தையும் எங்களுக்கு விளங்குமான்னு கேட்குறேன். நீங்க ஒரு பத்திரிகை எடுத்து வாசிக்கிறீங்க, அதுல உள்ள எல்லா வார்த்தையும் உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. விளங்காத விஷயம் வரும்போது, இப்ப பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, பொருளியல் சம்பந்தப்பட்ட எக்கனாமிக் சப்ஜெக்ட் ஒன்று பேப்பர்ல எழுதியிருக்கிறார். இந்த நாட்டில் பண வீக்கம் அதிகரித்து வருகிறது. பண வீக்கம், வீக்கம் என்றா வீங்கிறது, பணம் என்றா பணம்.
உம்மா 1000 ரூபாத்தால் 5000 ரூபாத்தால் எல்லாம் வீங்குமா? இப்படி ஒத்தம்படி கேட்டா சப்ஜெக்ட் தெரியல. பண வீக்கம் அது இல்ல, பணத்துடைய பொறுமதி இல்லாம போயிருச்சு. அது சும்மா ஊதி பெரிதாகுது, பணத்துல வெளியும் இல்ல, பெருசா இருந்ததுக்கு வெளியும் இல்ல, அதுக்குதான் பண வீக்கம். விலங்க எடுத்துக்கொள்றாங்களா இல்லையா தேவைப்பட்ட இடத்துக்கு? இந்த மாதிரி குர்ஆன்ல எங்க இடத்துக்கு விளக்கம் தேவையோ அந்த இடத்தை மட்டும் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். விளங்குதா உங்களுக்கு? அப்படி குர்ஆன் என்ன செய்யலாம், விளங்கலாம். இது நபியுடைய சொற்கள், கொஞ்சம் தான் வரும், அதிகமா வராது. காஃபிர்களுக்கு இப்ப இந்த பிரச்சனை வராது. முஸ்தான்றது என்னன்னு தேடுறது அவனுக்கு பிரச்சனை, இறைவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா பிரச்சனை. அதுக்கு தேவையான எல்லாமே அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். இது ஒரு வழிமுறை. ரெண்டாவது என்னது, வலஅல்லஹும் யதஃபக்கரூன், மக்களும் சிந்தித்து விளங்க வேண்டும். குர்ஆனை யோசிச்சு விளங்கணும். எப்பயாவது குர்ஆன் வசனம் கொண்ட யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு விளங்கி இருக்கிறீங்களா? யோசித்து பார்த்தால் எனக்கு இவ்வளவு விளக்கம் வருது, அப்படி யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிக்கிறது இல்லை. யோசிக்கணும் என்றான் அல்லாஹ், அல்லாஹ்வை நினைக்கணும் என்றான். இப்ப நாங்க காலையில எழும்பும் போது ஓதுற குர்ஆன் வசனம் எது? அப்படியா ஓதணுமா? யாரு சொல்லி தந்தா? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்கள் பூமி படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லதீன யக்உதூன அல்லாஹ் கியாமன் வ கஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் யாரு தெரியுமா? நின்றவர்களாக, அமர்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வை நினைப்பார்கள். வ யதஃபக்கரூன மா ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். நாங்க அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அடுத்த நாள் வெள்ளை கிளம்பி என்ன ட்ரெஸ் உடுக்கணும், அடுத்த நாள் வெள்ளை கிளம்பி அந்த நாள்ல என்ன சமைக்கணும், அடுத்த நாள் வெள்ளை கிளம்பி அந்த நாள்ல என்னென்ன வேலை பார்க்கணும், இது மட்டும்தான் எங்களோட தலையில இருக்குது. அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கிறது, இந்த யூனிவர்ஸை பத்தி சிந்திக்கிறது, இந்த எண்ணம் எல்லாம் இல்லை. ஆனா ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் என்ன போடலாம், அல்லது டிக்டாக்ல வீடியோ என்ன செய்யலாம். சிலதுகளுக்கு பைத்தியம் பிடிச்சுதான் டிக்டாக்ல வந்து பைத்தியம் பிடிச்ச அலைதுகள். அதுல எதையாவது ஒரு கத்தத்தை போடணும் என்று எதையாவது ஒன்றை போட்டு 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 எனக்கு ஆக கடுப்பேற இடம் என்ன தெரியுமா? இந்த கிழவன்மார்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆடுறானோல் பாருங்க. கபருக்கு போற வீடு போ போ என்றது, சுடுகாடு வா வா என்றது. இவன் இந்த கொண்டு டிக்டாக்ல பாஷாட பாட்டை போட்டு ஆடுறான். இவன் வீட்டுல மகன்மார்கள் இருந்து திருத்துற இல்லையா, இவன் வாப்பா தான், மூத்தவன் தான், வயசாளி தான், கிறுக்கு பிடிச்சதுனாலதான் ஆடுறான். சரி நீ ஆடுறிய, உருப்படியாவது ஆடுறியா? அவனுக்கு ஆடவும் தெரியா, நமக்கு வராதுன்னு தெரியுது தானே, எதுக்கு போயிட்டு அவளை கோமாளி டான்ஸ் போட்டுக்கொண்டு இருக்கணும்? இவங்கிட்ட குடும்பத்துக்கு என்ன செய்யணும், பள்ளி வாசல்கள் கூப்பிட்டு நட்டவட்டி கேட்டுக்கணும். உண்ட வாப்பா டிக்டாக்ல ஆடுறாரு, ரொம்ப கேவலமா இருக்குது, அதுக்காக டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு பழகி ஆட சொல்லல. இனிமேல் டிக்டாக்ல பார்த்தோம் உனக்கு சந்தாக்கு வராது, உனக்கு இந்த தப்தர் ரெஜிஸ்டர் புக் வராது, ரெஜிஸ்டார் அனுப்ப மாட்டோம், உன மகளோட கல்யாணத்தை பள்ளிவாசல் அறிவிக்க மாட்டோம், இதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தன் போய் தௌஹீத சொன்னா, ஒரு தெருமுன பிரச்சாரம் சொன்னா, உங்களோட மகனை பயான் பண்றதை நிறுத்த சொல்லுங்க, இல்லண்டா பள்ளிவாசல்ல தொடர்பு இல்லாமக்குவோம். பாருங்க இந்த ட்ரஸ்டி மகளோட மூளல மலக்கடை கரை பிடிச்சு எதை செய்யணுமோ அதை செய்யறாங்க, இல்ல எதை செய்யக்கூடாது அதை செய்யறாங்க. எதுக்கு பள்ளியில ஊர் நீக்கம் எதுக்கு செய்யணும்? முஸ்லிம் பொம்பளை பிள்ளையோண்டு இஸ்காப் இல்லாம டிக்டாக்ல வருதுன்னு வைங்க, என்ன பண்ணணும்? அந்த வீட்டுக்கு நோட்டீஸ் போகணும். இதுக்காக சோசியல் மீடியால என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. நாங்க பார்க்க மாட்டோம், எல்லாம் பார்க்கத்தான் செய்யறான். எல்லாம் டிக்டாக் ஓபன் பண்ணி கெட்டதை பயன்படுத்துறா, நல்லதை நாங்க பயன்படுத்திட்டு போவோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அனாச்சாரங்கள் வரும்பொழுது நோட் பண்ணணும். இவரா அபுனானோட மகளா, கூப்பிடு வாப்பவ, உன்ட மகள் முந்தானி இல்லாம ஆடுது, நீயும் பின்னுக்கு சப்போர்ட்டுக்கு டான்ஸ் பண்றாய், வாப்பாவும் சேர்ந்து தானே ஆடுறான். ஹிஜாப பேணல, பள்ளிவாசல தொடர்பு இல்லாம போயிடும், சந்தாக்கு தரமாட்டோம். எப்படியா சந்தாக்கு தர்றது? நீங்க பாட்டுக்கு ஆடுவீங்க, உங்களுக்கு சந்தாக்குல வச்சுக்கொண்டு நாங்க போகணுமா? இப்படி கேட்கலாமா இல்லையா? கேட்கணும், ஆனால் கேட்க மாட்டார்கள். இதுக்கெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க, இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
கண்ட பலாய் கன்றாவி மார்க்கத்துக்கு எதிராக வந்து மட்டும் என்ன செய்வாங்க, வந்து நிக்கிறத பார்க்கணும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இந்த மாதிரி காலையில எழும்பினாலும் இவங்க சிந்திப்பாங்க, என்ன நடக்குது, இந்த பூமி எப்படி உருவாகிச்சு. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதனை பாத்திலாக படைக்கவில்லை, சுபஹானக நீ தூய்மையானவன், ஃபக்கினா அஸாபன்னார் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து என்று அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க. இது சூரத்து ஆல இம்ரான்ல 190வது வசனம் முதல் 200வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் எலும்பின உடனே நாங்க ஓத வேண்டிய துஆ வசனங்கள். இதை ஒவ்வொருத்தரும் ஓதணும். இதுல வருது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், சிந்திக்க சொல்றான். என்னத்தை சிந்திக்க சொல்றான், உலகத்துல இருக்கிற படைப்பினங்களை சிந்திக்க சொல்றான். ஏன் இன்னும் குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் காசியால 87வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், எப்படி ஒட்டகம் படைக்கப்பட்டுள்ளது என்பது அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத், எவ்வாறு மலைகள் நட்டப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, வைலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத், எவ்வாறு வானங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா. எப்படிடா வானம் மேல இருக்குது, ஏன் கீழே இடிஞ்சு விழல, எப்படி இந்த பூமி படைக்கப்பட்ட, எப்படி மலைகள் இருக்குது, மலைகளை குத்தி குத்தி எல்லாம் முளைகளாக இப்படி குத்தி வச்சிருக்கிறான், அது அசையாம நிக்குது, எப்படி இந்த ஒட்டகத்தை எல்லாம் படைச்சான், அது வித்தியாசமான ஒரு பிராணியா இருக்குது. இதெல்லாம் சிந்திக்கணும். மைண்ட சிந்திச்சு சிந்திச்சு இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்களை பத்தி சிந்திச்சு அல்லாஹ்வை நாங்க என்ன செய்யணும், நெருங்கணும். ஓ அல்லாஹ்ட வல்லமை இது, அல்லாஹ் இவ்வளவு அத்தாட்சியை வச்சுக்கிறான், இவ்வளவு டெக்னாலஜியை வச்சிருக்கிறான், இவ்வளவு சயின்ஸை வச்சிருக்கிறான், சுப்ஹான் அல்லாஹ்னு வார்த்தை வரணும். இதை கிறிஸ்டியன்காரன் செய்யறான், ஓ மை காட் பிரைஸ் டு காட் என்றான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு. ஆனா வெளியே சொல்ல மாட்டான். அல்லாஹ்வை புகழுவான், ஆனா அவன் அல்லாஹ் என்ற பேர்ல ஜீசஸ் அண்டுவான். ஆனா முஸ்லிம்கள் அல்லாஹ் புரிஞ்சு வச்சிருக்கிறான், ஆனா அல்லாஹ் சிந்திக்க சொன்ன எதையுமே சிந்திக்க மாட்டான். இதையும் நாங்க சிந்திக்கணும். குர்ஆன்ல வந்த மத்தபடி அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல வர்ற ஒவ்வொரு கருத்தையும் சிந்திக்க சொல்றான். சூரத்து முஹம்மத் 47வது அத்தியாயத்துல 24வது வசனம், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் தொங்க விடப்பட்டுள்ளனவா. சிந்திங்கப்பா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உள்ளம் லொக்கான்னு கேட்கிறான், ஹார்ட் லாக், ஹார்ட் பிரேக் என்றுவாங்க சில பேர். அல்லாஹ் சொல்றான் லொக்கோண்டா, ஹார்ட் லாக், சிந்திக்குது இல்ல, உள்ளம் இறுகி பூட்டு போட்டா. அல்லாஹ் கேட்கிறான் பூட்டு லொக்கு, இப்பா இப்பா போட்டான்னு அல்லாஹ் கேட்கிறான். லொக் போட்டா சிந்திக்க மாட்டியா, பூட்டு போட்டு பெட்லாக், பெட்லாக் போட்ட உள்ளங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். சிந்திக்க சொல்றான். சிந்திக்காதவர்களுடைய உள்ளங்கள் பூட்டுகள் இருக்கும் உள்ளங்கள் என்றதை விளங்கணும். அதே போன்று 38வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக்கன், நாங்க ஒரு குர்ஆன் அருளி இருக்கிறோம், பரக்கத்தான குர்ஆன். அல்லாஹ் சொல்றான் பரக்கத்தான குர்ஆன், லியஸப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. மக்கள் சிந்திக்கணும் அல்லாஹ்வுடைய வசனங்களை. வலியததக்கர உலுல் அல்பாப், அறிவுள்ளவர்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்காக, சிந்திப்பதற்காக, படிப்பினை பெற்று அறிவுள்ளவர்கள் அல்லாஹ்வை நினைத்து சிந்திப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். எந்த வேத புத்தகத்தையும் சிந்திக்குமாறு எந்த மதமும் சொல்லாது. சொல்லுமா? காரணம் தெரியா, வாசிச்சா சிந்திச்சா முடியாது, விளங்காது, அதனுடைய வார்த்தைகள் விளங்காது, அர்த்தம் புரியாது, தத்துவங்கள் விளங்காது. யாராவது இருந்து வியாக்கியானம் சொல்லணும், வியாக்கியானம் சொன்னா தான் புரியும் என்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான் விளங்கு 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 என்றான். இதே மாதிரி 23வது அத்தியாயத்தில் 68வது வசனத்துல, அஃபலம் யதப்பரல் கௌல அம் ஜாஹும் மா லம் யஅதி ஆபாஹுமுல் அவ்வலின், அவர்கள் இதை சிந்தித்து பார்க்கவில்லையா, அவர்களுடைய முந்தைய முன்னோர்களிடம் வராத ஒரு செய்தி அவர்களிடம் வந்துள்ளதா. இது புதிய செய்தியா? அல்லாஹ் ஒருவன் என்றது உங்களுக்கு புதிய செய்தியா? உங்களுக்கு முன்னோருக்கெல்லாம் இது வந்தது இல்லையா? எல்லாருக்கும் இந்த செய்தி வந்திருக்குது என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் 25வது அத்தியாயத்தில் 73வது வசனத்துல, வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது, சொல்லி கொடுக்கப்படும் போது மூமின்கள் எப்படி இருப்பார்களாம், லம் யஹிரு அலைஹா சும்மன் வஹும்யானா, செவிடர்களாகவும் குருடர்களாகவும் மூமின்கள் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று 17வது அத்தியாயத்தில் 41வது வசனத்துல, வலகது ஸர்ரஃப்னா ஃபீ ஆதல் குர்ஆனி லியذக்கரு,
இந்த குர்ஆன்ல சிந்திப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். வமா யஸீதுஹும் இல்லா நுஃபூரா, ஆனா அவர்கள் வெறுண்டோடுவதை தான் அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள், சிந்திக்காமல் இருக்கிறார்கள், வெறுண்டோடுறாங்க. சிந்திக்க சொல்றான் அல்லாஹ். 3வது அத்தியாயத்துல 138வது வசனத்துல ஹாதா பயானுன் லின்னாஸ், இது அனைத்து மனிதர்களுக்கும் சென்றடைய வேண்டிய ஒன்று. வஹுதன், இது நேர்வழியாக இருக்கிறது. வமவ்இலத்துன் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு இது ஒரு அறிவுரையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்கும் தெளிவுபடுத்து. பயானா, குர்ஆன் என்பதே பயானா. பயான் என்றா என்ன? விளங்கப்படுத்துறது தானே. அல்லாஹ் குர்ஆனுக்கு சொன்ன இன்னொரு வார்த்தை என்னது? பயான். குர்ஆன் என்றாலே பயான், குர்ஆன் என்றாலே எல்லாருக்கும் விளங்கும் என்ற அர்த்தம் என்று அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். 4வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அப்பலா யததப்பரூனல் குர்ஆன், இவர்கள் இந்த குர்ஆனை விளங்க மாட்டார்களா? வலவ் கான மின் இந்தி கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, இதிலே அவர்கள் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். முரண்பாடு இல்லாத நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய நேரான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு குர்ஆனை நாங்கள் தந்திருக்கிறோம், சிந்தியுங்கள் என்றாங்க. அப்ப நாங்க சிந்திச்சாலும் குர்ஆன் என்ன செய்யும்? விளங்கும். இப்போ உதாரணமாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் விளங்குங்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்றா இந்த உலகத்துல பல பேர் கடவுளா இருந்தா என்ன நடக்கும் சிந்திக்கணும். நாங்க பல பேர் கடவுளா இருந்தா அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவன் தான் ரப்பு என்றான், நிர்வகிப்பவன், அவன் தான் பராமரிப்பவன், அவன் தான் ஆட்சியின் அதிபதி என்றான், முல்கு மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்புனதுல அவன் தான் அரசன் என்றான், அவன் கைவசம் தான் ஆட்சி இருக்குது என்றான். இது 2 பேருக்கு கொடுத்தா சரி வருமா? நம்ம நாட்டுல ஜனாதிபதி அனுரையோட சேர்த்து இன்னொருத்தனை ஜனாதிபதி ஆக்கி விட்டா, ரணிலையும் ஜனாதிபதி ஆக்கி விடுவோம் வைங்க, என்ன நடக்கும்? அன்ற கம்யூனிசம் பின்னுக்கோட ரணில் வந்து கேபிட்டலிசம் பின்னுக்கோட மனுஷர் எல்லாம் எங்க போகணும்? மென்டலிசமுக்கு தான் போகணும். எல்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க வேண்டி வரும். 2 ஜனாதிபதி இருந்தா, ஒரு பிரின்சிபல் ஒருத்தர் இருக்கிறார் ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு அதிபர். வைஸ் பிரின்சிபலை போட்டாலே கரைச்சல். பாத்தீங்களா? வைஸ் பிரின்சிபலுக்கும் சண்டை போறதான் எப்பயுமே உள்ளுக்குள்ள கோல்ட் வார் நடக்கும். அவக்கு இவ இழுப்பது. பிரின்சிபல் எப்பயுமே அவ வந்து கெத்தா வச்சு கொள்றதுக்கு பேசும்போதும் ஒரு விதமான உயர்ந்த ரகத்தோட தான். வயசு கிட்ட சரியா அட்வைஸ் எடுக்கிறது இல்ல, ஏண்டா வயசு தலையில வந்து நின்றும். அந்த பயம், வயசை வச்சாலே இந்த அளவுக்கு பயம் இருக்குது. அப்ப துணையா அல்லாஹ்க்கு துணையா யாரையாவது வச்சா அல்லாஹ்க்கு பயம்ன்றது இல்ல, நிர்வாகம் சரியா வராது. அல்லாஹ்க்கு ஒரு மகனை பெத்தெடுக்கிறது பெரிய வேலையா? அல்லாஹ் நாடினால் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு மகன் இருந்தா என்ன நடக்கும்? இந்த பூமியோட சிஸ்டம் நிர்வாகம் எல்லாம் மாறும். வலவுக்கான மிந்தூனிஹி ஆலியா, அவன் அல்லாது வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தரும் அவங்க படைச்சதை எடுத்துக்கொண்டு அங்கங்க ஓடி இருப்பாங்க. இப்ப செவ்வாய் கிரகத்தை படைச்சது ஒரு கடவுள் என்று சொன்னா, பூமியை படைச்சது இன்னொரு கடவுள் என்று சொன்னா, அல்லது சூரியனை படைச்சது இன்னொரு கடவுள் என்றா கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு வைங்க. சூரியனை படைச்ச கடவுள் சொல்லுவாரு, எனக்கு உங்களோட கூட்டு சேராது, நான் போறேன் வேறொரு இடத்துக்கு. சூரியன் எடுத்து போனா பூமியில உள்ள எங்களுக்கு எல்லாம் கூதல் வந்து குளிர் வந்து செத்து போயிடுவோம். இப்போ பூமியோட கடவுள் என்ன பண்ணுவாரு? டே, ஏண்ட மக்களுக்கு வெளிச்சம் வேணும். சூரியனை படைச்ச கடவுள் கிட்ட, சூரிய கடவுளே கொஞ்சம் வெளிச்சம் தாயா, ஏண்ட மக்கள் எல்லாம் குளிர் தாங்க முடியாமல் சாக போறாங்கயா அப்படின்வா. தர முடியாது, உனக்கும் எனக்கும் டூ வேண்டுவார். அவர் 2 பேரும் டூ பிடிச்சிக்கிறோம், உனக்கு எனக்கும் பாக தரமாட்டேன் சூரியன்டா, நாசமா போயிடுவோமா இல்லையா? நடக்குமா? எல்லாம் ஒரு சிஸ்டம்ல ஓடுது. அந்த மொத்த யூனிவர்ஸ் மில்கி வேல, அதே மாதிரி அந்த சூரிய குடும்பம், அது கணக்கா ஒரு லைன்ல ஓட்டத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சரியா அது ஸ்டேபிளா நின்று கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் பயணிச்சு கொண்டு இருக்குது. ஒன்று பிடுங்கி போச்சுன்னு வைங்க, எல்லாம் என்ன செய்யும்? முட்டி மோதும். அப்ப இது ஆளாளுக்கு கொடுத்தா இப்ப சரி வராது. அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்றான், வேறு கடவுள்கள் இருந்தா அவங்க படைச்சதை அவங்க எடுத்து போவாங்க. ஆமா, பிரச்சனை வரும். ஒரு பிரின்சிபலுக்கு வைஸ் பிரின்சிபல் இருக்கும் போதே பிரச்சனை, சமமா இன்னொரு பிரின்சிபலை போட்டா பிரச்சனை டபுள் ஆகிரும், சரி வராது. ஒரு பள்ளிக்கு தலைவர், ஒரு தலைவர் 2 தலைவராக்கினா, ஒரு தலைவர் கோழி கஞ்சி எண்டுவார், இன்னொரு தலைவர் பால் கஞ்சி எண்டுவார், மொத்தமா கஞ்சாயிரும். ரமலானே விஷயம் மாறிடுமா? டிசிஷன் எடுக்க இயலுமா? ஏலா. ஒரு குடும்பத்துல பொண்டாட்டிக்கு முடிவெடுக்கிற உரிமை கொடுத்து மாப்பிள்ளைக்கு முடிவெடுக்கிற உரிமை கொடுத்தா 2 பேரும் என்ன செய்வாங்க? கூடிய சீக்கிரம் தலாக் பண்ணிடுவாங்க. ஏன்?
முடிவெடுக்கிற டிசிஷன் எடுக்கிற அதிகாரத்தை எல்லாம் ஆணுக்கு கொடுக்குறான். மசூரா பண்ணிக்கொள்ளலாம், முடிவு அங்க நீ எடு. ஏன்னா ஒரு இடம் தான் முடிவெடுக்கிற இடமா இருக்கணும். எண்டெல்லாம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறான். இதை சிந்திக்கணும், அல்லாட வல்லமையை விளங்கணும். அல்லாஹ் சொல்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி, பூமியில் பல பாகங்களில் நம்முடைய அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கிறோம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னவுல் ஹக்கு, அல்லாஹ் அவன் ஒருவன் தான் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி பூமியில் பல பாகங்களில் பல அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருப்பதாக சொல்கிறான். அல்லாஹ் ஒருத்தர் என்று விளங்குறதுக்காக அத்தாட்சி வச்சிருக்கு. இதை சிந்திக்கணும். பெர்முடா ட்ரையாங்கிள் என்று ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? பெர்முடா ட்ரையாங்கிள் என்னடா நடக்குது? அதுக்கு மேலால எது போனாலும் காணாம போகுது. என்ன ஆட்சி? ஒரே பூமி, ஒரே நிலம், ஒரே கோள். ஆனா அந்த இடத்துக்கு மட்டும் ட்ரையாங்கிளுக்குள்ள எது சிக்கினாலும் கடல் அடிபட்டு வருது, காணாம போகுது, கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. சிந்திக்கணும். அங்க ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இல்லாமக்கிற பவர் இருக்குது. சாதாரண இடங்கள்ல அந்த பவர் இல்ல, இயற்கையா வந்திருந்தா அந்த இடத்துக்கும் அந்த பவர் வந்திருக்க கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? உருவாக்கி இருக்கிறான். டெட் சி ஒன்று இருக்குது. டெட் சி கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த டெட் சீல எல்லாம் மிதங்கும், கீழே போவாது. எல்லாரும் சாதாரணமா நாங்க நீச்சல் அடிக்க தேவையில்ல, சும்மா போயிட்டு டெட் சீல படுத்தாலே போதும், எங்களை மிதக்கி கொண்டு இருக்கும் டியூப் இல்லாம. என்ன நடக்குது? ஏன் இந்த டெட் சீக்கு இப்படி ஆகுது? தேடி பார்க்கணும். அதுல தண்ணியில கணத்துல ஏதோ பிரச்சனையோ, அது வித்தியாசப்பட்டு இருக்குதோ. அது அழிக்கப்பட்ட ஊர் தானே, லூத் அலைஹிஸ்ஸலாத்து அழிக்கப்பட்ட ஊருக்கு பக்கத்துல தான் இது, ஜோர்தானுக்கு பக்கத்துல. அந்த ஊர் என்றதுனால இதுல ஏதோ சிந்திக்கணும். அல்லாஹ் ஏதோ வித்தியாசத்தோடு நமக்கு ஒரு பாயிண்ட தந்திருக்கிறான், நாங்க யோசிச்சு பார்க்கணும் என்று விளங்கணும். மிச்சம் தேவையில்ல. நீங்க மதீனால ஜபலுல் ஜின் என்ற ஒரு மலை இருக்குது. ஜபலுல் ஜின், ஜின் மலை. இங்கேயும் ஜின் மலை இருக்குது. எங்க? ஜெயிலானில ஜின் மலை இருக்குது. இது போய் ஜின் மலை, ஒரு ஜின்னும் இல்லங்க. அது கஞ்சாக்காரன் தான் இருக்கிறான், பாபாமார்கள் கஞ்சா அடிச்சு கொண்டு இருப்பான். இது உண்மையிலே ஜபலுல் ஜின், ஜின் மலை. ஜின் இல்ல அங்க. அந்த மலையில வித்தியாசம் ஒன்று நடக்கும். மலைண்டா ரெயின் இல்ல, மவுண்டன். என்ன வித்தியாசம்? அந்த மலையில ஒரு கெப் ஒன்று இருக்குது, ஒரு 100 மீட்டர் மாதிரி. பக்கத்துல இன்னொரு மலை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல உள்ள மலைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஜாதி ஜின் வாக்குல தான் இருக்கு. ஜின்ன கண்டு இல்ல, ஜின்னண்டா சைத்தான் தானே. சைத்தான் அலங்கோலமா தானே இருப்பான். அந்த அலங்கோலம் அங்க ஒரு வாகனத்தை நாங்க நியூட்ரல்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணி, நியூட்ரல்ல வச்சா போகுது. பள்ளம் இல்லை, எந்த விதமான ஒரு மேடு பள்ளமும் இல்லாத சம தரையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாகனத்தை நியூட்ரல்ல வச்சா டிரைவ் ஆகுமா? ஆகாது. கியரை போடணும் அல்லது ரேசம் இருக்கணும். இது தானா போகுது. நான் போயிட்டு பாத்துக்கிறேனே, ஒரு வாகனத்துல நியூட்ரல்ல போட்டு வாகனம் போகுது 140 ஸ்பீட்ல. சுப்ஹானல்லாஹ், என்னடா நடக்குதுங்க? அந்த அதாவது என்ன அர்த்தம்? ஒரு மலை ஒன்று இருக்குது, அந்த மலையை நோக்கி தான் போகும். இந்த ஒரு வலது பக்கத்துல ஒரு மலைண்டுங்க, இடது பக்கத்துல ஒரு மலைண்டு வைங்க. வலது பக்கத்துல இருக்கிற மலையை நோக்கி தான் போகுது, இடது பக்கத்துல உள்ள மலையை நோக்கி வருது இல்ல. ஏண்டா இங்க அங்க போவாது, இழுப்பட்டுமே. 2 மினிட்டா நடுவுல தான் நிக்கும். ஒரு பக்கத்துல தான் மலை இழுக்குது. அந்த மலையில ஏதோ மேக்னெட்டிக் பவர் ஒன்று இருக்குதா இல்லையா? வாகனத்தை இழுத்து எடுக்குது. அது ஒரே அடியா ஸ்பீட் ஆகுது இல்ல, கட்டங்கட்டமா வேகம் 10, 20, 30, 40. நான் லைவா பார்த்தேன், லைவா வீடியோவும் பண்ணேன், Facebookல போடல. ஆனா வீடியோ பண்ணோம். நீங்க பாருங்க, ஜபலுல் ஜின்னு யூடியூப்ல அடிச்சு பாருங்க. என்னமோ இருக்குது, பவர் உண்டு. அந்த மலையை சவுதி அரசாங்கம் ஆய்வு செய்து பார்த்தால் ஏதோ சம்திங் புதிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடித்து கொள்ளலாம். வாகனங்களுக்கு பெட்ரோல் அடிக்காமலேயே வாகனங்களை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் கூட அதில் இருக்கலாம். விளங்குதா இல்லையா? விளங்குது. இவன் என்ன பண்றான்? அதை பார்க்காம நியோம் சிட்டியா கட்டி கொண்டிருக்கிறான். 2030 ஓபன் பண்ணணும் ஜாஹிலியத் நகரம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறான். மொத்த உலகத்துல லலாலத்தையும் சவுதிக்குள்ள கொண்டு வந்து போறதுக்கு ஃபிரௌன் முகமது பின் சல்மான் என்ற ஒரு ஃபிரௌன் இருக்கிறானே, அவன் ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். அது அவங்களோட விஷயம், நமக்கு தேவையில்லைன்னு வைங்க. ஆனா இந்த அத்தாட்சி, இதை சிந்திக்கணும். என்ன இதுல என்ன இருக்குது? அந்த அத்தாட்சியை புரிஞ்சா யார புகழணும்? நாங்க அல்லாஹ். அல்லாஹ் ஏன் இப்படி வச்சான்? இலங்கையில எத்தனை மலைகள் இருக்குது,
அதுகள்ல இல்லாதது இங்க வந்துச்சு. இது ஏன் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன காரணம், என்ன தொழில்நுட்பம் இப்படி குர்ஆன்ல ஏகத்துவத்தையும் சிந்திக்கலாம், அறிவியலையும் சிந்திக்கலாம், சட்டதிட்டங்களை நபியுடைய விளக்கத்துல விளங்கும், இபாதத்துகளை நபியுடைய இபாதத் என்னென்று விளங்கும், நபியுடைய சொல்லின் விளக்கத்தில் விளங்கலாம். இப்படி குர்ஆன 2 வழிமுறைகள்ல விளங்கலாம். இப்ப சொல்லுங்க, குர்ஆன் விளங்காதா? எல்லாருக்கும் விளங்கும், எந்த மொழி பேசுறவனுக்கும் விளங்கும். டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க, விளங்கும். டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, குர்ஆன விளங்கினா வழி தவறி சென்று விடுவோம், வழிகேட்டுக்கு சென்று விடுவோம் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்லவில்லை. முஸ்லிம்கள்ல சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை படித்தால் வழி தவறி விடுவோம், மூளை குழம்பி விடும், வழிகேட்டுக்கு சென்று விடுவோம், எனவே படிக்காதீர்கள், வாசிக்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியா? குர்ஆன் வழி கெடுக்குமா, நேர் வழி காட்டுமா என்றதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தஃப்சீர்களையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.